தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 108 கயமை. குறள் எண் 1078. சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதற்கான பொருள், தங்கள் குறையை எடுத்து சொன்ன உடனேயே சொல்லியவர்க்கு உதவ முந்துவர் சான்றோர். ஆனால் கீழ்மக்களாகிய கயவர் அடித்து பிழிந்தாலே சாறு வருகிற கரும்பை போல சுலபமாக பிறர்க்கு உதவ முன்வர மாட்டார்கள். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதற்கான உதாரணம், மற்றவர்கள் குறையை நேரில் பார்க்காமலேயே காதில் கேட்டவுடன் உதவ முன் வருபவர்கள் நல்ல மனம் படைத்த பெரியவர்கள். ஆனால் கயவர்களோ நேரிலேயே ஒருவர் துன்பப்படுவதை பார்த்தால் கூட துளியளவு கூட உதவ முன்வர மாட்டார்கள். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.